வணக்கம் நேயர்களே, இன்றைய சிறப்பு பதிவிலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். போன வாரம் நமது சந்தைகள் ஒரு குறுகிய வாரம் ட்ரன்கேட்டட் வீக்காக இருந்ததுனால ஒரு ஹை வாலட்டிலிட்டி மூமெண்ட்டுடன் மார்க்கெட் பார்த்தோம்னாக்க ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லலாம். இந்த 269 புள்ளிகள் குறைந்து 21,352 முடிவடைந்தது. மேலும் கடந்த 2 வாரமாக ஐடி துறையை பார்த்தோம்னாக்க வீழ்ச்சியை தழுவிக்கொண்டிருந்ததுன்னு சொல்லலாம். 6 நாட்களாக எஃப்ஐஐ பார்த்தோம்னா விற்றுருக்காங்க. ஓவராலாக ஜனவரி மாதம் எஃப்ஐஐ விற்றதனுடைய வேல்யூ பார்த்தோம்னா 34,766 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. ஸோ அதனுடைய தாக்கம்தான் சந்தைகள் ஒரு வாலட்டிலிட்டி இருந்தது என்று சொல்லலாம். அதுபோல் ஃபாரெக்ஸ் கிட்டியில் பார்த்தோம்னா ஒரு 2.6 பில்லியன் குறைந்து 616 பில்லியனாக இருக்கிறது. அதுபோல் எஸ் பேங்க் காலாண்டு அறிக்கை வந்துள்ளது. அது ஒரு 4-fold இன்க்ரீஸ். அதனால் ஒரு பெட்டர் பம்பர் ப்ராஃபிட்ஸ் கொடுக்கறதுனால டேர்னர் அண்ட் ஸ்டோரி இன்டாக்ட் அப்படிங்கிறதும் மொமெண்டம் வரும் வாரத்தில் இருக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதுபோல் இந்தியாவுடைய பிஎம்ஐ பார்த்தோம்னாக்க ஒரு பெட்டராக வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இப்போ வரும் வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க வாரத்தினுடைய கடைசி மாதமாகவும் ஆன்கோயிங் Q3 ரிசல்ட்ஸ், தட் இஸ் அக்டோபர் டு டிசம்பர் Q3 FY24 ரிசல்ட்ஸ் நடந்து கொண்டிருக்கக்கூடிய வாரமாக இருப்பதனாலும், மேலும் நம்மளுடைய இன்ட்ரீம் பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதி இருக்கு 2024. அதுமாதிரி யூஎஸ்னுடைய ஃபெட் இன்ட்ரெஸ்ட் வெர்டிக்ட் இருக்கு. தென் எஃப்ஐஐ இன்ஃப்ளோ, ஸோ அதர் லோக்கல் அண்ட் குளோபல் கியூஸ், இவையெல்லாம் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய வாரம், அதாவது ஒரு ஹெக்டிக் வாரமாக இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். மேலும் இந்த வாரம் பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட 6 நியூ ஐபிஓஸ் உள்ள வருது, 10 ஐபிஓ லிஸ்ட் ஆகுது. ஸோ அதனால இட் இஸ் ஹெக்டிக் வீக்னு சொல்லலாம். அதுபோல் பிப்ரவரி 1 அன்றைக்கு பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் சேல்ஸ் டேட்டா இருக்கு, இன்ட்ரீம் பட்ஜெட்டோட சேல்ஸ் டேட்டாவும் சேர்கிறது. ஜனவரி 31 அன்னைக்கு பார்த்தோம்னா யூஎஸ்ல ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டினுடைய தாக்கம், அதாவது என்னன்னா ஃபெட் இந்த பொட்டன்ஷியல் டைமிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்குங்கிறத அறிவிக்க போறாங்க. ஸோ அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை சந்தைகளை கொடுக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கலாம். அதுபோல ஆயில் பிரைசஸ் பார்த்தோம்னா கடந்த 2 வாரமாக ஏறிக்கொண்டிருக்கிறது. அதுவும் மார்க்கெட்டுக்கு பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். மேலும் நிப்டி 50 பார்த்தோம்னாக்க ரீபவுண்ட் ஆனா 21,500க்கு மேலே சென்றால்தான் ஒரு ஸ்டேபிள் இன் மார்க்கெட், பேங்கிங் செக்டாரோட மார்க்கெட் மேலே ஏறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். மேலும் நிப்டியை டெக்னிக்கலா பார்த்தோம்னா ஒரு கரெக்டிவ் ஃபேஸ் வித் சப்போர்ட்டிங் லெவல் பார்க்கும் பொழுது இந்த 20-day மூவிங் ஆவரேஜ் என்று சொல்லுவோம் 21,640 அந்த லெவலுக்கு மேலே சென்றால்தான் மார்க்கெட் ஒரு பெட்டர் மூவ்மெண்ட் கொடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடும். அதுபோல கீ சப்போர்ட் 50-day மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம்னா 21,050 உள்ளது. ஸோ அதனால குரூஷியல் டிமாண்ட் சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நாம் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை கொடுத்து சொல்லியிருப்போம் 20,970 20,970 மற்றும் அதன் எகெயின் நவ் இப்போ அதுலேருந்து ஃபர்தராக எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ அது பார்த்தோம்னா 20,770 இது ரெண்டும் ஒரு குரூஷியல் சப்போர்ட்னு வச்சுக்கொள்ளலாம். ஸ்டெபிலிட்டி இன் பிரைவேட் பேங்க்ஸ் வந்ததுன்னு வச்சுங்களேன், மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். ஸோ அது 21,750 to 22,000 வரலையும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் தெரிகிறது. அதுபோல பேங்க் நிப்டினுடைய கிரிட்டிக்கல் சப்போர்ட் பார்த்தோம்னா 20-day மூவிங் ஆவரேஜ் 44,500 அந்த லெவலில் இருக்கு. ஸோ பொட்டன்ஷியல் புல் பேக் ரேலி பேங்க் நிப்டியில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது வந்ததுனால் 45,500 46,000 வரலையும் மேலே செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதுபோல ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்க்கும் பொழுது 44,000 அது கீழே விழுந்ததுன்னா 44,000 மற்றும் 43,500 வரலையும் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கக்கூடும். Have a profitable week.
நன்றி, வணக்கம்.